Taste the Daily. இலங்கை கடற்படையின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் படகை இலங்கை கடற்படையினர் கடலில் மூழ்கடித்தனர். இதில் 2 மீனவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மலைச்சாமி என்ற மீனவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ராமச்சந்திரன் என்ற மீனவர் நிலை தெரியவில்லை. இதனிடையே உயிரிழந்த மீனவர் மலைச்சாமி, காணாமல் போன ராமச்சந்திரன் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் 25,000 ரூபாய் உதவித்தொகை முன்னாள் அமைச்சர் அன்வர்ராஜ், மாவட்ட செயலாளர் முனியசாமி மற்றும் கட்சியினர் வழங்கி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் தலைமையில் நடைபெற்றது. வந்தவாசியை அடுத்த தென் வணக்கம்பாடி, அகரகொரக்கோட்டை ஆகிய கிராமங்களில் தெள்ளார் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் கலந்து கொண்டு புதிதாக சேர்க்கப்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுகவில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் வழங்கினார். அப்போது பேசிய அவர், வருகிற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும், விடியா திமுக அரசு மக்களிடம் பொய் சொல்லி ஆட்சியை பிடித்துள்ளதாகவும், மீண்டும் அந்த நிலை நேரிடாமல் இருக்க நிர்வாகிகள் விழிப்போடும் ஒற்றுமையோடும் செயல்பட வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் உடனிருந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு திருப்பூர் மாவட்ட மேலப்பாளையத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமுதாய கூடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கேயம் ஒன்றிய கழக செயலாளருமான NSN நடராஜர் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் MSM ஆனந்தன், விஜயகுமார் உட்பட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கும்பினிப்பேட்டையில் அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் புதிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி தலைமை வகித்தார். முன்னதாக அமமுகவில் இருந்து ஏராளமானோர் விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் புதிய அதிமுக உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் சார்பில் ஈஞ்சம்பாக்கம், புதுப்பாக்கம், வேலியூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் புதிய அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.